தம்பிமார்களே வணக்கம். உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு. ஓகே, இதுவும் ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். இதுக்கு யாராவது போகிறதுக்கு விரும்புகிறீங்களா? தாராளமாக போகலாம். வேக்கன்சி நிறையா இருக்குது. நான் என்னென்னு காட்டுறேன். ஓகே, உஸ்பெகிஸ்தான் இதுவும் ரஷ்யா டச் வரும். மோஸ்ட்லி ரஷ்யன் லாங்குவேஜ் தான் இங்கே பேசுவாங்க. ரஷ்யா அளவுக்கு பெரிய வளர்ச்சி கிடையாது. ஓகே, உஸ்பெகிஸ்தானில் ஜாஸ்தி இந்த டெய்லரிங் ஒர்க், கார்மெண்ட்ஸ் கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த இதுதான். ஓகே, இங்கே நமக்கு உஸ்பெகிஸ்தானில் இப்போ நான் நிறைய வேகன்சி காட்டியிருக்கேன். பைக் ரைடிங், ஃபுட் டெலிவரி இருக்குது. ஃபுட் டெலிவரி இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஓகே, அது அடிப்படை தேவை ஆகிப்போச்சு. வண்டி ஓட்டுறது தெரிஞ்சவங்க சரி நான் போட்டேன், நான் இதில் ஓடுறேன் அப்படின்னா இதெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த டெக்னிக்காக கண்டுபிடிச்சவங்க காசு பார்ப்பாங்க நல்லா. சரிங்களா? இது ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க் உஸ்பெகிஸ்தான். இதுக்கு இங்கேருந்து பெர்மிட்லாம் அடிச்சு போக வேண்டிய தேவையில்லை. விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஏறி இறங்கி அங்கே லேபர் கார்டு பண்ணி கையிலெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போது பைக் ரைடு போகிறவங்க பைக் ரைடு போடிக்கலாம். வேறு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, கம்பெனி ஒர்க் இருக்குது, சோலார் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி ஒர்க்கு, இன்ஸ்டாலேஷன் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா இங்கேருந்து நமக்கு அங்கேருந்து ஆஃபர் வாங்கி இல்லை அப்படிலாம் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி உங்களை அங்கே இறக்கி விட்டுரும். என்ன மாதிரி அங்கே ஒருத்தர் உங்களுக்கு அந்தந்த ஜாப் நிறைய அவைலபிள் இருக்குது, அதில் காமிப்பாங்க. 3 நாள் ட்ரையல் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது செட் ஆகிட்டா அது கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வேறு வேலை மாறிக்கலாம். அப்படி 1 by 1 ஒரே இடத்துல 10 பேர் 5 பேர். இப்போ வேர் ஹவுஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 பேர்னாலும் உட்காந்துருவாங்க. ஓகே, ஏன்னா அது 8 hours + டியூட்டி அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க் வரும். பாருங்கள் எது சூட்டபுளாக இருக்குன்னா அதில் உட்காந்துக்கலாம். சரிங்களா? சரி, இது விசிட் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட். 1 வாரம் 10 நாள். இப்போ ஓகே ஆச்சுன்னா 1 வாரம் to 10 days நீங்கள் ஃப்ளைட் ஆகிடலாம். ஓகே, சம்பளம் ஒரு 50,000க்கு மேலே சம்பாதிக்கலாம். இப்போ ஃபுட் டெலிவரிலாம் கூட வரும். சாதாரணமாக ஜென்ரல் லெவல்லாம் 50,000 அண்ட் அபவ் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னும் வேறு நிறைய வேலைகள் இருக்குது. உஸ்பெகிஸ்தான்லேயே டெலிவரி பாய், கொரியருக்கு இந்த லாஸ்டிக் பார்சலை கொண்டு டெலிவரி பண்ணுறது. இப்போ ஃபுட் டெலிவரி வேறு, அதே இது பைக்கில் டாக்குமெண்ட்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோலார் கம்பெனியில் இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு பெரிய அளவு படிச்சுக்க தேவையில்லை. சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியன் செய்யலாம். இல்லைன்னா லேபரில் கூட அந்த அந்த கொஞ்சம் அனுபவம் ஆனவங்க வைக்கலாம். அதாவது 2 பேனலை வச்சு வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை ஃபிட்டிங் பண்ணோம் பை ஸ்க்ரூவில். ஓகே, நம்ம ஊர்லையாவது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திருக்கணும். இவங்க எல்லாமே மிஷின் வச்சுருக்காங்க. ஓகே, அதை பண்ணியாச்சுன்னா அது ஆக்சுவலி சோலார் டெக்னீஷியன் தான். சோலார் இன்ஸ்டலேஷன் டெக்னீஷியன். லேபராக போனவங்க கூட அந்த தொழில் கற்றுக்கிட்டாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுவும் 8 hours டியூட்டி ப்ளஸ் சேலரி. அதாவது அவங்க 450 to 550 US$ ஒரு மாதம் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கும். ஃபுட்டு கொடுப்பாங்க, அக்காமடேஷன் ஃப்ரீ இல்லையா? மற்றபடி வேறு ஒன்றும் பெருசு கிடையாது. அங்கெல்லாம் ஃப்ரீ கண்ட்ரி தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப இதாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இங்கேயும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கிறவங்க, வேலை பார்க்குறாங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா அங்கேருந்து ரஷ்யா பை ட்ரெயினில் போயிடுறாங்க. அது லீகலாகவும் போகலாம். இல்லை அங்கேருந்து ரஷ்யாவுக்கு ஈவிசா எடுத்துகிட்டு இறங்கிட்டு அங்கே இல்லீகலாக உட்கார்றதோ இல்லை வேலை தேடுறதோ எல்லாம் நடக்குது. அதனால் ஓகே, மறக்காமல் உஸ்பெகிஸ்தான் போகிறவங்க பண்ணுங்கள். உஸ்பெகிஸ்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது ஒரு 160 அந்த ரேஞ்ச் சார்ஜ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் டிக்கெட்லாம் சேர்த்து. பத்திரமா இறங்கி வேலை செய்யலாம், ஃபாஸ்ட். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.